நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நாம் வாழும் பூமி, இதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் கடல் பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கும் வெப்பநிலை உயர்வைத்தான் புவி வெப்பமயமாகுதல்ங்கிறாங்க. 1850ஆம் வருடத்துக்கு பிறகு புவியின் மேற்பரப்பு சராசரி வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் வளிமண்டலத்தில் உள்ள கார்பனின் செறிவும் 28% அதிகரிச்சிருக்கு. கடந்த 20ஆம் நூற்றாண்டிலிருந்து இப்போது வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு இது. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் பூமியின் வெப்பநிலை 1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என கணக்கிட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 75-80 ஆண்டுகளில் இந்த வெப்பநிலை பயங்கரமாக உயரும்னு கணிச்சிருக்கிறாங்க. நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை உட்கிரகிக்கவும் நாம் உட்கொள்ளும் ஆக்சிஜனை கொடுக்கவும் ஏராளமான தாவரங்களும் மரங்களும் நமது பூமியில் இருந்தன. ஓர் இயற்கை சமநிலை இருந்துச்சு. ஆனால் காலம் ஆக ஆக காடுகளை அழித்தல், நிறைய தொழிற்சாலைகளை நிறுவி பெருமளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுதல், ரசாயன உரங்களை அதிக அளவு பயன்படுத்துதல், பிளாஸ்டிக் பயன்பாடு உள்ளிட்ட பல காரணங்கள்னால பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. சுரேஷ்குமார் சார், பசுமை இல்ல வாயுக்களால் தான் பூமியின் வெப்பநிலை உயர்ந்துள்ளது. இந்த வாயுக்கள் சூரியனில் இருந்து வரும் வெப்ப கதிர்வீச்சுக்களை எந்த தடையும் இல்லாமல் உட்செலுத்தியும் பூமி வெளியே எதிரொலிக்கும் வெப்பத்தை வெளியிடாமல் செய்வதால் இந்த விளைவு உண்டாகுது. பூமிக்கு பாதுகாப்பு கேடயம் போல் விளங்குவது ஓசோன் படலம். சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் ஓசோன் படலத்தை தாக்குகின்றன. இதன் காரணமா பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பதோடு தோல் புற்றுநோய், எதிர்ப்பு சக்தி குறைபாடு போன்றவை ஏற்படும். எந்த செயலுமே சாதாரணமாக நடைபெறுவது அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். மக்கள் தொகை பெருக்கம், அதன் காரணமாக அதிகரித்து வரும் மின் பயன்பாடு, அதன் விளைவாக எரிக்கப்படும் நிலக்கரி மற்றும் எரிபொருட்களினால் வெளியேற்றப்படும் வாயுக்களாலும், இயற்கையாக மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மூலமாக வெளிப்படும் மீத்தேன் என்ற வாயுவினாலும் இந்த பசுமை கூட வாயுக்கள் அதிகமாக வெளியிடப்படுகின்றன. நம்ம நாடு ஒரு வெப்பமண்டல நாடு. நம்மகிட்ட நிறைய வெப்பம் இருக்கு. வெயில், குளிர் ஓரளவுக்கு இருக்கு, மழையும் ஓரளவுக்கு கிடைக்குது. ஆனால் குளிர் பிரதேசங்களில் அப்படி அல்ல. அந்த நாடுகளில் குளிர் அதிகம். மனிதனின் இயல்பான வாழ்க்கையே அங்கே இருக்காது. அந்த அளவுக்கு குளிர். இந்த மாதிரி நாடுகளில் தாவரங்கள், பயிர், செடி, கொடிகளின் கன்றுகளை வளர்ப்பதற்காக ஒரு கூடாரம் அமைப்பாங்க. அதற்கு பேர் பசுமை கூடாரம், கிரீன் ஹவுஸ். இந்த கூடாரங்கள் வெளியே இருக்கும் கடுங்குளிரை விட அதிக வெப்பம் கொண்டதா இருக்கும். அதாவது வெளி வெப்பம் உள்ளே செல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கும். சுரேஷ்குமார் சார், உள் வெப்பமும் வெளியே போகாது. அப்படி ஓர் அமைப்பு இது. எப்படின்னா, உள்ளே இருக்கும் தாவரங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு வெப்பத்தை வெளியே வரவிடாமல் உள்ளேயே தக்க வைத்து கொண்டிருக்கும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெப்பத்தை வெளியே விடாமல் போர்வையாக போர்த்தி பாதுகாத்து கொள்ளும். இதைத்தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறாங்க. பசுமை கூடாரங்கள் போலவே பூமியும் ஒரு பசுமை கூடாரமா, பெரிய பசுமை கூடாரமா மாறிடுச்சு. அதாவது நமது சூழலில் நிறைந்துவிட்ட கார்பன் டை ஆக்சைடு வாயுவினால் உள்ளே வந்த வெப்பம் வெளியே போக முடியாமல் தங்கிடுச்சு. இதனால தான் பூமியின் சராசரி வெப்பம் உயர்ந்து வருது. என்ன? புவி வெப்பமயமாகுதல், பசுமை கூடாரம், பசுமை கூடார வாயு, இதெல்லாம் என்னன்னு தெரியுதா, புரியுதா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.